இந்த வேளையிலேயும் அல்லேலூயா வந்திருக்கிற அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன், வாழ்த்தி ஆசீர்வதிக்க. தொலைக்காட்சி மூலமாக இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் அல்லது உயிர்ப்பிக்கிற தேவன். இன்றைய செய்தியின் தலைப்பு, உன்னையும் உயிர்ப்பிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற தேவன். ஆண்டவர் முடிந்து போனதை அல்லேலூயா தொடங்க செய்கிற தேவன். ஆண்டவர் அல்லேலூயா உயிருள்ள தேவன். அவர் மரணத்தை ஜெயித்தவர். இயேசுவை அல்லேலூயா இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு நீங்கள் அல்லேலூயா விலையேற பெற்ற ஒன்றை அல்லேலூயா பெற்றுக்கொண்டீர்கள். ஆண்டவரை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஒரு விலையேற பெற்ற பாக்கியத்தை இழந்திருக்கிறார்கள். ஆண்டவர் அல்லேலூயா நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார், நமக்காக காயப்பட்டார், நமக்காக ரத்தம் சிந்தினார், நமக்காக 3 ஆணிகளில் தொங்கினார். அவர் மரித்தார். அல்லேலூயா. அவர் மரித்தவர் மண்ணோடு போகவில்லை, அவர் மறுபடியும் உயிர்த்தெழுந்தார். ஏன் உயிர்த்தெழுந்தார் தெரியுமா? உங்களையும் என்னையும் உயிர்ப்பிக்கும்படியாக. அல்லேலூயா. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதா நான் இந்த பூமியை விட்டு போக வேண்டியவள், ஆனால் கர்த்தர் இன்றைக்கு அல்லேலூயா என்னையும் நிறுத்தி இருக்கிறாரால் அவருடைய சுத்த கிருபை. அல்லேலூயா. உயிர்ப்பிக்கிற தேவன். என்னுடைய 2வது குழந்தை அல்லேலூயா மாசமா இருக்கிற நேரத்திலேயே பலவிதமான போராட்டங்கள் என்னை சூழ்ந்து கொண்டது. ஆனாலும் கர்த்தர் தாங்கிக் கொண்டார். டெலிவரி நேரத்தில் பார்க்கப்படுவது எங்க ஊரே சொன்னது, அவர்கள் இனி அல்லேலூயா அவ்வளவுதான் என்று சொல்லி. ஆனால் கர்த்தருடைய சித்தமும் திட்டமும் இருந்தது. அவர் என்னை மறுபடியும் உயிர்ப்பித்தார். என்னை உயிர்ப்பித்த தேவன். எந்த வியாதிக்குள் நீங்கள் இருந்தாலும், எந்த கட்டுக்குள் இருந்தாலும், எந்த பிரச்சனைக்குள் இருந்தாலும் அங்கே உங்களை உயிர்ப்பிப்பார். கர்த்தருடைய நாமத்தில் அதை நான் சாட்சியாய் அறிவிக்கிறேன். அல்லேலூயா. வாசிக்கலாமா ஒரு தேவ வசனத்தை? அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே என்ன நடந்தது என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இறந்து விட்டார். அவரை கல்லறையில் வைத்து விட்டார்கள். ஆனால் எல்லாரும் வேதனையோடு இருக்கிறார்கள். மகதலேனா மரியா என்கிறவள் அல்லேலூயா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்தை நோக்கி போகிறாள். அல்லேலூயா. கல்லறையை நோக்கி போகிறாள். கல்லறையை நோக்கி போகும்போது அங்கே அவளுக்கு ஒரு அதிசயம் நடைபெற்றது. அல்லேலூயா. அங்கே பார்க்கப்படுவது, இன்றைக்கு பெண்கள் சுவிசேஷத்தை கூறுவதனாலே அநேக பெண்கள் பேசலாமா என்ற கேள்வி எழுப்புவார்கள். ஏன் அன்றைக்கு ஆண்டவர் எத்தனையோ ஆண்கள் இருந்தார்களே, ஏன் அவர்கள் முதலாவது போய் ஆண்டவரை பார்க்க முடியவில்லை? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து அந்த திரைச்சீலை 2ஆய் கிழிந்ததில் இருந்து எவரும் தேவனை நேரடியாய் சந்திக்கலாம், எவரும் தேவனை பார்க்கலாம். நீங்கள் என்னை தேடுவீர்களானால் நான் உங்களுக்கு தென்படுவேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்போ அந்த மகதலேனா மரியா அங்கே ஆண்டவர் இருக்கிற கல்லறை இடத்தில் போகும்போது அங்கே காணப்படவில்லை. கல் அல்லேலூயா புரட்டப்பட்டு இருக்கிறது. அந்த இடம் காலியாக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அவ கேட்கிறா, இங்கே அல்லேலூயா 2 பக்கமும் 2 கல்களில் தேவ தூதர்கள் இருக்கிறார்கள், இங்கே வைத்தவரை காணவில்லை, நீங்கள் பார்த்தீர்களா என்று சொல்லி அவரிடத்தில் கேட்கிறா. அவள் கேட்டு, ஐயோ இயேசுவை காணவில்லையே என்று சொல்லி உழிந்து அல்லேலூயா வேதனைப்பட்டு அவள் அங்கலாய்க்கிறாள். அல்லேலூயா. அப்போது என்ன நடக்கிறது? பெரிய குழப்பங்கள். பெரிய எல்லாரும் மாறி மாறி என்ன செய்கிறாங்க? ஓடி வர்றாங்க. இயேசுவை வைத்த இடத்துல இயேசுவை காணவில்லை என்று சொல்லி அல்லேலூயா அங்க போய் ஊருக்குள்ள சொல்றாங்க. எல்லாரும் வந்து பார்க்கறாங்க. உண்மையாகவே அவர் வைத்த இடத்துல அவர் இல்லை. அவருடைய வஸ்திரம் மாத்திரம்தான் கிடந்தது. அவர் உயிர்த்தெழுந்து போய்விட்டார். அல்லேலூயா. அவர் தாம் சொன்னபடி அல்லேலூயா 3வது நாள் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. ஆனால் இந்த மகதலேனா மரியா அழுது கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் அவளுக்கு தென்பட்டார். அல்லேலூயா. அவதாம் இயேசுவை கண்டதை அல்லேலூயா முதலாவது சுவிசேஷமாய் தேசத்திற்கு பரப்பினாள். அல்லேலூயா. ஆகையினாலே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பெண்கள் பேசுவதற்கு இயேசு தடை இல்லை. நீ தைரியமாய் சுவிசேஷத்தை பரப்பு. கர்த்தருடைய வேதத்தை சுமந்து கொண்டு தைரியமாய் ஆண்டவருடைய வார்த்தையுமாய் தேசத்துல ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லு.
கர்த்தருக்கு தேவை. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்கள். அல்லேலூயா. அதனாலே நீ ஐயோ பயந்து போய் நான் பேசலாமா, ஊழியத்தை செய்யலாமா, சுவிசேஷத்தை சொல்லலாமா, நான் சொன்னால் ஏதாவது நினைப்பார், குழப்பத்தை எடுத்து போடு, தைரியமாய் நீ சுவிசேஷத்தை பேசு. அல்லேலூயா. ஆண்டவரை குறித்து இயேசு உயிர்த்தெழுந்ததற்கு பின்புதான் முதல் சத்தியத்தை கூறியது அல்லேலூயா பெண்தான். அல்லேலூயா. இருக்கட்டும் அண்டு உலர்ந்த அல்லேலூயா இந்த உயிர்த்தெழுந்த தெய்வம் அநேகருக்கு தென்பட்டார். அநேகருக்கு தென்பட்டு அவர்களோடு கூட அவர் வாசம் பண்ணினார். அந்த தெய்வம் பரிசுத்த ஆவியாகி இன்றைக்கும் நம்மோடு கூட வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும் பொருட்டு சகல கிருபையும் பொருந்திய தேவன் உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அல்லேலூயா. அந்த தேவன் உன்னை உயர்ப்பிப்பார். அல்லேலூயா. உன்னை பயன்படுத்துவார். அல்லேலூயா. நீ ஆண்டவருக்கு தேவை. நீ ஆண்டவருக்கு தேவை. ஒரு மனிதன் உன்னை தேவைக்கு பயன்படுத்தி விட்டு போய்விடுவார்கள். ஆனால் கர்த்தரோ உன்னுடைய கரத்தை பிடித்து கடைசி வரையிலும் உன்னை நடத்துகிற தேவன். அவர் சொல்லி இருக்கிறாரே, உன்னை தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன், சுமப்பேன், உன்னுடைய நரை வயதாகும் மட்டும் உன்னை கைவிடாதிருப்பேன். உலகத்தில் உள்ள ஒரு மனிதன் அழகிருக்கிறவர, அந்தஸ்து இருக்கிறவர, பணம் இருக்கிறவர, பொருள் இருக்கிறவர தான் கூட இருப்பான். அந்த கர்த்தரோ, அந்த கர்த்தருடைய கரத்தை நீ பிடித்தாயானால், அவர் உன்னுடைய கரத்தை பிடித்தாரானால் கடைசி வரையிலும் நித்திய ராஜ்யத்தில் நீ போய் சேரும் வரையில் உன்னை கைவிடாதிருப்பார். அல்லேலூயா. அந்த தேவன் உலர்ந்த எலும்புக்குள் உயிரை கொடுத்தார். உலர்ந்து போய் இருக்கிற உன்னை உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. உலர்ந்து போய் இருக்கிறாயா? என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கையில இனி எதுவும் இல்லை, நான் இவ்வளவு பிரயாசங்களை எல்லாம் பட்டேன், இவ்வளவு பிரயாசப்பட்டு ஒரு பலனை எடுக்க முடியல, நஷ்டம்தான் வந்தது, இவ்வளவு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியும் நஷ்டம்தான் வந்தது, இவ்வளவு பொருளை இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு நஷ்டம்தான் வந்தது, இனி எனக்கு ஒண்ணுமே கிடைக்காது, இனி எனக்கு ஒண்ணுமே இல்லை, முடிந்தது என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் சொல்கிறார், உலர்ந்து போயிருக்கிற உன்னையும் உயிர்ப்பிக்கிற வல்லமை எனக்கு உண்டு. அல்லேலூயா. நான் எப்போ சொல்றேன், ஆபிரகாமுடைய அல்லேலூயா சாராளுடைய வாழ்க்கை, சாராளுடைய ரோமர் அல்லேலூயா 4:17 பார்க்கப்படும் போது அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது, அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாய் ஏற்படுத்தினேன் என்று புதிய ஏற்பாடு. சாராளுடைய கற்பம் செத்து போனதுக்கு பின்பதா, எலும்பு உலர்ந்து போனதுக்கு பின்பதா அங்க அற்புதத்தை செய்தார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய வாழ்க்கையில எது முடிந்தது என்று சொல்லிக் கொண்டு நிற்கிறாயோ அங்கத்தான் தொடர் புள்ளியை போட்டு கட்ட ஆரம்பிக்க போகிறார். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் உன்னுடைய கரத்தை தட்டி அன்பு தெய்வத்துக்கு நன்றி சொல்ல. அல்லேலூயா. அவர் உன்னுடைய வாழ்க்கை விசுவாசத்தோடு எழும்பு. நீ சுருண்டு படுத்தது போதும், நீ சுருண்டு வாழ்ந்தது போதும். உன் வாழ்க்கையில அல்லேலூயா நம்பிக்கையில அல்லேலூயா நீ கொண்டு வந்த குறைபாடுகள் போதும். விசுவாசத்தோடு வீறு கொண்டு எழும்பு. கர்த்தர் உனக்கு அல்லேலூயா உதவி செய்ய போகிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 37 அதிகாரம் 4, 5, 6, 7 ஆகிய வசனத்தை பார்க்கப்படும் போது 1 முதல் 14 வரை உள்ள வேத பகுதிகளை பார்க்கப்படும் போது அங்கே அல்லேலூயா உலர்ந்து போன எலும்புகள் அல்லேலூயா ஒரு பெரிய சேனையா காலூன்றி நின்றது. அல்லேலூயா. உலர்ந்த எலும்புகள் ஒரு பெரிய சேனையாய் காலூன்றி நின்றது. அது ஒரு உலர்ந்த எலும்புகள் ஒரு சேனையாய் எழும்பி நின்றது. ஆனால் அன்பு தேவ ஜனமே, அல்லேலூயா, உலர்ந்து போன பிரச்சனையோடு உன்னை விட்டு போன வாழ்க்கை திரும்பி உன்னிடத்தில் வந்து சேர்ந்து அல்லேலூயா நீயும் ஒரு சேனையாய் மாறுவாய். அல்லேலூயா. அங்கே வாசிக்கலாம் 3ஆம் வசனத்தை பார்க்கப்படும் 37:3. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடியுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை
அறிவேன் என்று சொல்கிறான். அல்லேலூயா. அவன் ஆண்டவருடைய பாதத்துல பார்க்கப்படும் போது ஆண்டவர் கேட்டது எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். பாருங்க, ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை, எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். அவன் ஸ்தோத்திரம். அந்த 7வது வசனத்தை ஆண்டவர் சொல்றாரு. 4வது வசனத்துல, நீ இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசன உரை அவைகளை பார்த்து உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அல்லேலூயா. வாழ்க்கையில துக்கப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கிற அன்பு இருதயமே கர்த்தருடைய வார்த்தையை கேள் என்று உன் இருதயத்தை பார்த்து நீ சொல்லு. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் மரித்து அல்லேலூயா உயிர் தெழுந்ததற்கு பின்பதான் அவர் 50வது நாள் பரிசுத்த ஆவியை இறக்கினாரே, மேல் வீட்டறையில் அவருடைய வல்லமையை அல்லேலூயா வெளிப்படுத்தினாரே. இந்த ஆவியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆவி உனக்குள் வந்தாதான் நீ உயிரடைய முடியும். அல்லேலூயா. அந்த உயிர் அல்லேலூயா ஆவியை உங்களுக்குள் அனுப்புவே, நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாமிசத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி அல்லேலூயா உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார். அல்லேலூயா. உண்மையான தெய்வம், ஒரு ஆவியான தெய்வம், உலாவி கொண்டிருக்கிற தெய்வம் உண்டு என்பதை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் அல்லேலூயா என்ற இடத்தில் அவர் சொல்றாரு, அல்லேலூயா என்னை நோக்கி நீ கூப்பிடு, நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான மகா பெரிய காரியங்கள் உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அல்லேலூயா. ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்கிற தெய்வம். அவர் பட்சபாதம் இல்லாத தெய்வம். கொடுத்தா தான் உதவி செய்கிற தெய்வம் அல்ல. அநேக தெய்வங்கள் கொடுத்தா தான் உதவி செய்யும். கொடுக்கலன்னா குடும்பத்தில் யாரையாவது ஒன்று அல்ல உயிரை வாங்கும். இந்த தெய்வம் நமக்காக உயிர் கொடுத்தார். எதையும் அவர் எதிர்பார்ப்பது இல்லை. அவர் பெரிய தெய்வமாய் இருந்து சிறிய மனிதனுக்குள் வாசம் செய்கிற தெய்வம். ஒரு சிறிய இருதயத்தை தான் எனக்கு தான் கேட்கிறார். அல்லேலூயா. அதனால உன் இருதயத்தை எடுத்து கொடுக்க வேண்டாம். அந்த இருதயத்தில் அவரை நேசித்து அவரை துதித்தால் போதும், அவருடைய ஆவி உனக்குள் வந்துவிடும். அல்லேலூயா. அவரை ஆராதித்தால் போதும், அவரை மகிமைப்படுத்தினால் போதும், அவருடைய ஆவி உனக்குள் வந்துவிடும். அல்லேலூயா. அவர் சொல்றார். அப்படி தீர்க்கதரிசி என்ன செய்தார்? எசேக்கியேல் தீர்க்கதரிசி என்ன செய்தார்னா, அப்படியே அந்த எலும்புகளை பார்த்து, உயிரற்று கடந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைத்தார். அந்த வார்த்தையின்படி என்ன நடந்தது தெரியுமா? அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கையிலே ஒரு பெரிய இரைச்சல் உண்டாயிற்று. அல்லேலூயா. ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இரைச்சல் உண்டாகி அசைவுகள் உண்டாயிற்று. ஒவ்வொரு எலும்புகளும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. அல்லேலூயா. இதில் ஒரு பெரிய மர்மம் இருக்கிறது. என்ன என்று சொன்னா, பிரிந்து பிரிந்து குடும்பங்கள், தனிமையாய் நிற்கிற குடும்பங்கள் தெய்வத்தை ஆராதிக்கும் போது ஒன்று சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அந்த எலும்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தது. அது அவர் பார்த்து கொண்டு இருக்கையிலே ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி அல்ல அவைகளில் நரம்புகளும் மாமிசங்களும் உண்டாயிற்று. மேற்புறம் எல்லாம் தோலினால் மூடப்பட்டது. அவை ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாது இருந்தது. அல்லேலூயா. ஒன்று சேர்ந்துச்சு, ஒன்று சேர்ந்து ஆவி இல்லாமல் இருந்துச்சு. உடனே தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, திரும்ப ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை என்று சொல்கிறார். அவர் உடனேயும் அவர் திரும்ப மனுபுத்திரனே தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை 4லும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்று சொன்னார். அல்லேலூயா. மனிதன் அல்லேலூயா ஒன்று சேர்ந்ததுக்கு பின்பதாய் அதற்குள்ள ஆவி இல்ல, சனலம் இல்ல. அல்லேலூயா.
அது சலனம் இல்லாமல் ஜடமா தான் இருந்திருக்கிறது. அப்போதுதான் ஆண்டவர் மறுபடியும் பேசுகிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் மறுபடியும் பேசுகிறார். பேசும்போது அதெல்லாம் சலனம் உண்டாக ஆரம்பித்தது. அல்லேலூயா. அவை எல்லாம் உயிரடைய ஆரம்பித்தது. அல்லேலூயா. அவர்கள் எல்லாம் உயிரடைந்து அல்லேலூயா. அதற்கு பின்பதாகத்தான் அல்லேலூயா ஒரு மகா பெரிய சேனையாய் நின்றது. அல்லேலூயா. அவைகளுக்குள்ளே உயிர் உண்டானது. அல்லேலூயா. அவைகளுக்குள்ளே ஜீவன் உண்டானது. அல்லேலூயா. அவைகளுக்குள்ளே ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி எலும்புகளும் நரம்புகளும் அல்லேலூயா தோள்களும் மாமிசமும் உண்டானது. இன்றைக்கு பிரிந்து கிடக்கிற குடும்பத்துக்குள்ளே ஒரு மனம் உண்டாகும், ஒற்றுமை உண்டாகும், சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், நிம்மதி உண்டாகும், விடுதலை உண்டாகும். பிரிந்து கிடக்கிற அல்லேலூயா நீ தெய்வத்தை ஆராதிக்க வேண்டும். பிரிந்து கிடக்கிற நீ தெய்வத்தை தேட வேண்டும். பிரிந்து கிடக்கிற நீ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். ஆண்டவர் உன் குடும்பத்தில் இருக்கிற போராட்டத்தை மாற்றி உன்னுடைய வாழ்வை ஆசீர்வதித்து உன்னை அல்லேலூயா ஒரு சேனையாய் நிறுத்துவா. எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி தனிமைப்பட்டிருக்கிற நீ தெய்வத்தின் வார்த்தையை கேட்டு தெய்வத்தை ஆராதிக்கும் போது அவர் அல்லது சில சலனங்களை உண்டாகும்படி செய்வார். அல்லது இவர்கள் யார் என்று பார்த்தால் கொலையுண்டு கிடக்கிறவர்கள். அல்லேலூயா. கொலை பண்ணப்பட்டவர்கள் யாரோ ஒருவரால அல்லது கொலை செய்யப்பட்ட கூட்டம் எலும்புகள். அல்லேலூயா. யாரோ ஒருவரால முறியடிக்கப்பட்ட கூட்டம். ஆண்டவர் சொல்கிறார் நீ ஆராதித்தால் போதும், நீ தேவனை மகிமைப்படுத்தினால் போதும், உன்னை கர்த்தர் உயர்ப்பிப்பா, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பா, உன்னை கர்த்தர் அல்லேலூயா உயிரோட எழுப்புவா. அல்லேலூயா உன்னை அல்லேலூயா மகிமைப்படுத்துவா. 2 ராஜாக்கள் அல்லேலூயா 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்திலே பார்க்கப்படும் போது அங்கே அல்லேலூயா எலியாவின் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஜடத்திலே அல்லேலூயா கல்லறையிலே அல்லேலூயா எலிசாவின் கல்லறையிலே பிரேதத்தை கொண்டு போட்டார்கள். அந்த எலும்புகள் உயிரடைந்தது. அல்லேலூயா. அப்படியானால் ஸ்தோத்திரம் எலிசா எலியாவை பார்த்து கேட்கிறா, உம்மை எடுத்துக்கொள்ளப்படும் போது எனக்கு என்ன தருவீர் என்று சொல்லி. அப்போது எலிசா சொல்றாரு, எலியா சொல்றாரு எலிசாவை பார்த்து, நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்ன பார்ப்பேன்னா நான் உனக்கு என்ன செய்வேன், ரெட்டிப்பு வல்லமையை தருவேன். ஆகையினால எப்போ எலியா எடுத்துக்கொள்ளப்படுவார் என்று சொல்லி அல்லேலூயா எலிசா அந்த எலியாவையே சுத்தி 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 இருந்தார். அவர் அக்கறையில போனா அங்க போவாரு. அல்லேலூயா கூடவே இருந்துட்டு இருந்தார். ஒரு வேளையில என்ன செய்தார், எலியாவை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். எடுத்துக்கொள்ளும் போது ஆண்டவர் எலிசா கவனமாயிருந்த காரணத்தினாலே சால்வையை பிடித்துக் கொண்டார். சால்வையினாலே இரட்டிப்பு வல்லமையை பெற்றுக்கொண்டார். இந்த எலிசா இறந்து போகிறார். இறந்து போகும்போது அவரை அடக்கம் பண்ணினார்கள். அவரை அடக்கம் பண்ணின அதே கல்லறையில அல்லேலூயா இறந்த மனிதர்கள் அல்லேலூயா கொண்டு போடப்பட்டார்கள். பட்ட உடனே அல்லேலூயா ஒரு உயிர் உண்டானது. அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்கிறார், முடிந்ததென்று நினைக்கிறாயா? முடிந்ததென்று நினைக்கிறாயா? இனி என்ன செய்வேன் என்று கலங்குகிறாயா? ஐயோ வாழ்வில்லை என்று தியங்குகிறாயா? அப்பா என்னுடைய வாழ்க்கையில யாரும் எனக்கு துணை இல்லை என்று சொல்ல நினைக்கிறாயா? அல்லேலூயா. செத்து போன இடங்களில் ஜீவனை கொடுக்க, முடிந்து போன இடங்களில் ஆரம்பிக்க, அல்லேலூயா வாழ்வே இல்லை என்கிற இடத்தில் வாழ்வு கொடுக்க ஒரு வல்லமையுள்ள தெய்வம் உண்டு. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, அல்லேலூயா நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே சகரியாவை பார்த்து சொல்றாரு, அல்லேலூயா நீ பயப்படாதே, உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. அண்ணா ஆண்டவர் வார்த்தைகளை தரும்போது அவர் சொல்லும்போது அதை யாரு ஆழமா விசுவாசிக்கிறாங்களோ, யார் அதை முருக பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அற்புதம். பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா ஸ்தோத்திரம், இந்த
லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13 முதல் 18 வரை உள்ள வார்த்தைகள் பார்க்கப்படும்போது கர்த்தர் அங்க வந்து வேண்டுறதுக்கு பதில் கிடைத்தது என்று சொல்லிட்டாரு. ஆனா சந்தேகப்பட்டாங்க. சந்தேகப்பட்டதினாலே சில காலங்கள் வாய் பேச முடியாதபடி இருந்ததை அங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற வார்த்தை ஆழமா நம்புங்க பாருங்க. அவர் ஆவிகள் மேல வார்த்தையை கட்டளையிட்டா அந்த வார்த்தை அப்படியே அந்த செத்து போன இடத்துல ஒரு சேனை எழுப்பினதானால், செத்து போன மனிதனை கொண்டு அல்லது செத்தவர்களுக்கு ஜீவன் கொடுக்க செய்தது மெய்யானால், உனக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை முடியாத இடத்தில் முடியும்படி செய்கிற தேவன். அல்லேலூயா. ஆகாது என்று சொல்கிற இடத்தில் காரியங்களை வாய்க்க செய்கிற தேவன். அங்க யோவானை கர்த்தர் கொடுத்தார். யோவான் கையில் வரையில் பேச முடியாதபடி இருந்ததை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர் எந்த இடத்தில் உலர்ந்து போகிறதோ, எந்த இடத்தில் முடிந்து போகிறதோ அந்த இடத்தில் கர்த்தர் நிச்சயமாய் கிரியை செய்வார். அல்லேலூயா. அவர் உலர்ந்து போன ஒரு கோலுக்குள் உயிரை கொடுத்தார். அல்லேலூயா. என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 5, 8, 5, 6, 7, 8 ஆகிய வசனங்களை அங்கே பார்க்கப்படும்போது ஆரோனுடைய கோல் என்ன செய்தது என்று சொன்னால், அல்லேலூயா, துளிர்த்தது, துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஒரு கோல் முடியுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. அழைக்கப்பட்டவனுக்குள் அபிஷேகம் உண்டு பாரு. அழைக்கப்பட்டவங்களுக்குள் ஆரோன் அழைக்கப்பட்டவர். அவருடைய கோலுக்குள் வல்லமை இருந்தது. அல்லேலூயா. மோசேக்குள் இருந்த கோல் சில அடையாளங்களை செய்ததானால் அழைக்கப்பட்டவர்களை கொண்டு தெய்வம் சில அடையாளங்களை செய்வார் என்பது மெய்யே. அல்லேலூயா. அந்த இது என்னன்னு பார்த்தா கோல் ஊழியத்தினுடைய ஒரு அழைப்பு. அழைப்பில்லாமல் ஒருவரும் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது. கர்த்தர் அழைக்காவிட்டால் வெறுமனே வர முடியாது. அல்லேலூயா. ஊழியம் என்பது சொகுசு வாழ்க்கை கிடையாது. கடினமான ஒரு பாதை, கடினமான ஒரு சூழ்நிலை. ஊழியம் என்பது சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்ன பார்க்கணும், அப்படி வருது இப்படி வருது, அப்படி வரும் இப்படி வருவதற்கும் அவர்கள் செய்த தியாகங்களை பார்த்தது யார்? ஊழியர்களை அற்பமாய் பேசாதே. ஊழியம் என்பது மிகவும் கனமானது. அல்லேலூயா. நீ அந்த ஊழியத்தை உண்மையை உத்தமமாய் செய்தால் போதும். அந்த ஊழியத்தை கர்த்தர் துளிர்க்க செய்வார். அந்த ஊழியத்தை கிளிர்க்க செய்வார். அந்த ஊழியத்தில் அல்லேலூயா பலன்களை காணும்படி கர்த்தர் செய்வார். ஆரோனுடைய கோல் துளிர்த்தது, அது பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அல்லேலூயா. முடிந்து கிடக்கிற அடைபட்டு கிடக்கிற உன்னையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். விசுவாசித்தால் கரத்தை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லு. ஊழியத்தின் எல்கைகளை கர்த்தர் விஸ்தாரமாக்குவார். அல்லேலூயா. அநேக காரியங்கள் உன்னை கொண்டு கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. பார்க்கப்படும்போது உலர்ந்து போன உடலுக்குள் உயிர் தந்த தெய்வம். அல்லேலூயா. உலர்ந்து போன உடல். அல்லேலூயா. உலர்ந்து போனது லாசரு மரித்து 4 நாட்கள் ஆனது. யோவான் எழுதின சுவிசேஷத்திலே பார்க்கப்படும் போது 11 அல்லேலூயா 39 அதே 40 43 44 ஆகிய பகுதிகளை பார்க்கப்படும் போது அல்லேலூயா மார்த்தாள் வந்து சொல்றான். அல்லேலூயா. இயேசு 4 நாட்கள் கழித்து வருகிறான். வரும்போது ஆண்டவருடைய மகிமையை தேசத்தில் வெளியரங்கமாக்க வேண்டும் என்று சொல்லி வருகிறார் இயேசு. மார்த்தாள் ஓடி வந்து சொல்கிறார், அவர் மரித்து 4 நாட்கள் ஆகிவிட்டது. மரித்து 4 நாட்கள் ஆகிவிட்டது. நாருமே. அல்லேலூயா. 4 நாள் ஆகட்டும், 40 நாள் ஆகட்டும், 40 வருஷம் ஆகட்டும், 40 வயது ஆயிருச்சு, என் மகனுக்கு கல்யாணம் நடக்கலையே, என் மகளுக்கு அல்லேலூயா வயது தாண்டி போய்விட்டது, நன்மை நடக்கவில்லையே, ஏன் நீ உனக்காகவே அல்லேலூயா கவலையை வைத்துக் கொண்டு இருக்கிறார். கர்த்தர் மேல் பாரத்தை விட்டுவிடு. அல்லேலூயா. இங்கே மார்த்தாள் வந்து சொல்லும்போது ஆண்டவர் அல்லேலூயா கண்ணீர் விட்டார் மீதான். ஏனென்றால் ஆண்டவருக்கும் லாசருவுக்கும் அந்த குடும்பத்துக்கும் மிகுந்த நெருக்கமான தொடர்பு இருந்தது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் கல் வைத்த இடத்தில் போனார். கல் வைத்த இடத்தில் போய் கல் வைத்தவர்களை பார்த்து சொன்னார், கல்லை புரட்டி போடுங்கள், லாசருவே வா என்று சொல்லி கூப்பிட்டார். அல்லேலூயா. நீ ஆண்டவரிடத்தில் எவ்வளவேனும் சந்தேகப்படாதபடி ஆவிக்குரிய ஜீவனம் பண்ணுவாயானால்
ஆண்டவர் உனக்கு எங்க வந்து பேச வேண்டுமோ அங்க வந்து கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. என் பிள்ளைக்கு வருகிற திருமணத்தை தடை பண்ணுகிறார்களே, என் வேலையில் வருகிற ப்ரமோஷனை தடை பண்ணுகிறார்களே, என் வாழ்க்கையில் வருகிற நன்மையை தடை செய்கிறார்களே, நீ ஏன் கவலைப்படுகிறாய்? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. உலர்ந்த உடலுக்குள் உயிர் தந்த தெய்வம். அல்லேலூயா. உலர்ந்த மனிதனை அல்லேலூயா உயிர்ப்பிக்கிற தெய்வம். முடிந்ததை அல்லேலூயா துளிர்க்க செய்கிற தெய்வம். அல்லேலூயா. உன்னையும் உயிர்ப்பிப்பா, உன்னையும் வாழ வைப்பா. உன்னை அல்லேலூயா உன்னுடைய வாழ்க்கையை அல்லேலூயா மனிதர்கள் அற்பமாய் நினைக்கலாம், ஆண்டவர் அற்புதமாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா. விசுவாசித்தால் கரங்களை தட்டி அந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்லு. ஆண்டவர் உனக்கு என்ன சொல்கிறாரோ அதை மாத்திரம் செய். ஆண்டவர் உனக்கு என்ன சொல்கிறாரோ அதை மாத்திரம் செய்து கொண்டே இரு. கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நம்பி